வணக்கம், நான் கம்பெனிலேருந்து வரேன். எங்கள் அப்பா பேர் போஸ்தேவர். எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 தாரம். நான் மூத்தாரத்து பிள்ளைய. இப்போ இளையாரத்து பையன் வந்து செல்வேந்திரவன் திமுக கவுன்சிலர். அவன் தான் இப்போ எல்லா வேலையும் வந்து அதிகாரம் பண்ணி மோசடி பண்ணி போச்சரியா. எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸுங்கிறது போச்சரி. எங்கள் கையெழுத்து பூரா பேங்கில் தமிழ்நாடு மெக்கன் பேங்கில் மேனேஜர் உதவியோட அது போச்சரி. அது போக இல்லாமல் 10-300 ரூபாய்னா எங்கள் அம்மாட்ட வந்து அடித்து பிடிங்கிட்டு எங்கள் அம்மா வேலை இருக்க வீட்டையும் அம்மாவை அடித்து விரட்டி விட்டு எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்தையுமே கொலர் மட்டும் விடுறாங்க. கொலர் மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுக அக்கௌண்ட் சொல்லி அங்கேயே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தாலுகா ஹவுஸ் போனோம்னா எல்லாருமே என் பாக்கெட்டில் சொல்லி கொலர் மட்டும் விடுறாங்க. ரொம்ப அட்லூரியம் தாங்க முடியல. நாங்களும் உயிருக்கு பதறித்தான் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ எங்கள் அம்மாவை கூட்டு வந்து உயிருக்கு பதறித்தான். அதாவது நான் ஏற்கனவே நான் காராயத்துக்கு கொண்டிருக்கேன், என்னால் என்ன வேணாலும் செய்வேன், திமுக கவுன்சிலர் இருக்கேன், உங்களால் என்ன செய்ய முடியும், எல்லாருமே என் பாக்கெட்டில் அப்படின்னு கொள்ள மாட்டேன். எல்லாமே போச்சரி பாருங்கள், எல்லாமே போச்சரி. அம்மாவை டைவர்ஸுங்கிறது போச்சரி. பேங்கில் வாங்க எங்கள் கையெழுத்து பூரா போட்டு பணத்தை எடுத்துருக்கேன். பல கோடி எடுத்து எங்களை மோசடி பண்ணி எங்களை மிரட்டுறான். நாங்கள் வழி இல்லாமல் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் உயிர் பயந்து பதறித்தான் நாங்கள் வந்திருக்கோம். கேட்டால் திமுக கவுன்சிலர் மாவட்ட வீடு என் வீடு பக்கத்து வீடுன்னு அதிகாரம் பண்ணுறேன். நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல எங்களுக்கு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே பதறி தான் நாங்கள் வாழ்கிறோம். எங்கள் உயிருக்கு ஆபத்தாக இருக்குது. டைவர்ஸுக்கு கேட்டு கொடுங்க தான் நாங்கள் நீங்கள் எஸ்பிட்ட வந்திருக்கோம். எங்களை காப்பாற்றி கொடுங்க, எங்கள் அம்மாவை காப்பாற்றி கொடுங்க. பாவம் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த கம்பெனிக்கே தெரியும். ஆனால் வழி இல்லாமல் வந்திருக்கோம். தயவுசெய்து எங்களுக்கு வாழ்வை கொடுங்க, எங்களுக்கு காப்பாற்றி விடுங்க தயவுசெய்து. பேர் என்ன? சக்திவேல் என் பேர். எங்கள் வீட்டுக்காரோட 2ஆம் தரத்து மையன் என்னைய நகையும் பணத்தையும் பிடிங்கிக்கிட்டு பேங்கில் இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வீடு எனக்கு இப்போ புரிஞ்ச எழுதி கொடுத்த வீட்டையும் என்னை இருந்துக்கிட்டு என்னை விரட்டி ரோட்டில் விட்டுட்டாப்புல. எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு ரோட்டில் விட்டுட்டாப்புல என்னைய. நான் இப்போ ரோட்டில் திருந்தேன், கஞ்சிக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு திருந்தேன். ஆமாம், வேறு நீங்கள் கேட்டு கொடுங்க எனக்கு. ஆமாம் ஆமாம், டைவர்ஸ் ஆகிருச்சுன்னு இப்போ எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கு முதலாம் தெரியாது. வீட்டுக்காரரு செத்து 2 வருஷம் ஆச்சு. என்னமோ போலி பத்திரத்தை எழுதிக்கிட்டு அப்படி செஞ்சுருக்காங்க. 70 வயசுல 70 வயசு எனக்கு.